ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் கொடுக்குற ஃப்ரீ அட்வான்ஸ் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா 2 ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா, நம்மளோட ஃப்ரீ அட்வான்ஸ் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணால் 2 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகேவா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவாகவே நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது Quotex, binomo, IK ஆப்ஷன், ஓலின்ட்ரேட், பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அட்வான்ஸ் சிக்னல்ஸும் கொடுக்குறோம், லைவ் சிக்னல்ஸும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2 கொடுக்குறதுல 10க்கும் மேலே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா, டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம அட்வான்ஸ் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கொடுக்கணும்னா நம்ம பப்ளிக் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம நேமே வச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை வச்சுட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் எப்படி இருக்கும், என்னோட கான்டாக்ட் ஐடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கணும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் எப்படி இருக்கும், என்னோட கான்டாக்ட் ஐடி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் வச்சுட்டு BFSS தமிழ்னு வச்சுட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க். ஓகேவா, t.me/BFSS தமிழ். ஓகேவா, இது என்னோட கான்டாக்ட் ஐடி. ஓகே, @BFSS தமிழ் admin 777. ஸோ இது மட்டும் தான் நம்மளோட அஃபிஷியல் நம்ம டெலகிராம் சேனல். ஓகே கைஸ், ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ அட்வான்ஸ் சிக்னல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து படித்து நான் சொல்கிறேன். ஓகே, ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரீ VIP அட்வான்ஸ் சிக்னல் லிஸ்ட்டு UTC பார்த்தீங்கன்னா GMT 5:30. ஓகே, ஸோ இந்தியன் டைம் 5:30 வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்டெப் மார்டிங்கல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் மார்டிங்கல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அட்வான்ஸ் சிக்னல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் மார்டிங்கில். ஸோ இந்த வீடியோவில் நான் ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, எப்படி யூஸ் பண்ணணும் இந்தியன் டைம் கிளாக். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, நீங்கள் சிக்னல் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா, இஃப் டோஜி அப்பியர்ஸ் ஆர் ஸ்மால் கேண்டில் தென் ஸ்கிப் த ட்ரேட் அண்ட் டோன்ட் என்டர் மார்டிங்கல் 2. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, டோஜி கேண்டில்ஸ் அண்டு ஸ்மால் கேண்டில்ஸ் வந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா, டோஜி கேண்டில் ஸ்மால் கேண்டில்ஸ் வந்தால் இது ட்ரேட் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, இது செகண்ட் ரூல் என்னென்னா, இஃப் த ட்ரெண்ட் இஸ் மொமெண்டம் மினிமம் லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் ஆஃப் சேம் கலர் டோன்ட் டேக் ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரேட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகேவா, 1 மணிக்கு அப் ட்ரேட் போட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 1 மணிக்கு அப் ட்ரேட் போட சொல்கிறேன்னா அதுக்கும் முன்னாடி 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெட் கலரில் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ தொடர்ந்து ரெட் கலரில் வந்தால் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப் ட்ரேட் அந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ செகண்ட் ரூல் நல்லா தெளிவாக கேளுங்க. இப்போ 1 மணிக்கு நான் அப் ட்ரேட் போட சொல்லியிருக்கேன்னா அந்த 1 மணிக்கு முன்னாடி தொடர்ந்து 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே வந்திருக்கு. ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். இதுவே நான் டவுன் ட்ரேடுக்கும் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு மணிக்கு திருப்பி நான் ஒரு 1-1க்கு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட சொல்கிறேன். ஓகேவா, 1-1க்கு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட சொல்கிறேன். அந்த 1-1க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். இதை தான் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஓகே கேஸ், ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ரூலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் Quotex-ல. ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்பிளைன் புரியும். ஓகேவா கைஸ், இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரூலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ 1 மினிட் கேண்டில்ஸ் டைம்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் ஓப்பன் ட்ரேட்ஸ் ஆன் நியூ கேண்டில். புதுசாக உள்ள கேண்டில் தான், நியூ கேண்டில் தான் எடுக்கணும். ஓகேவா, அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ட்ரேட் 2 செகண்ட் பிஃபோர் த மென்ஷன்டு ஓப்பனிங் டைம். ஓகே, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மென்ஷன்டு டைமோட 2 செகண்ட் பிஃபோராகவே எடுங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் 1-3க்கு ஒரு சிக்னல்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இதோ பார்த்தீங்கன்னா 1-3க்கு EURUSD கால் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா 1:58 செகண்டில் எடுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி 2 செகண்ட்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கணும். ஓகே, அண்ட் BFSS தமிழ் ஃப்ரீ VIP சிக்னல் டேட்ஸ் கொடுத்துருக்கேன். கேண்டில் 6 டைம், ட்ரேடிங் டைம், எக்ஸ்பைரி டைம் 1 மினிட், மார்டிங்கல் 1 ஸ்டெப்பு, ஸோ அசட் EURUSD இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சிக்னல்ஸ் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, 1-3க்கு ஒரு சிக்னல் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா,
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோடெக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி தான் கொடுப்பேன். ஓகே, எல்லா டைமுமே யூரோ யூஎஸ்டி தான் கொடுப்பேன். ஸோ அசெட் பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அசெட் பார்த்தீங்கன்னா இங்கே யூரோ யூஎஸ்டின்னு டைப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ யூரோ யூஎஸ்டி. ஓகே, ஸோ நல்லா இந்த ஸ்டெப்ஸ்னால் கவனிங்க. யூரோ யூஎஸ்டி அண்ட் எக்ஸ்பைரி டைம். ஓகே, எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஓகே, ஸோ எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு. ஸோ ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா நான் $100 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு ₹100 யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஒன் ட்ரேடுக்கு $100 யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் 1 minute ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே, ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute. ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1:3க்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1:2 ஆயிடுச்சு. ஓகே, 1:3க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன, டோஜிஸ் கேண்டில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ சார்ட்டில் பக்கத்தில் ஏதாவது டோஜிஸ் கேண்டில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பக்கத்தில்னா இப்போ ஒரு 5 கேண்டில்ஸ்க்கும் பின்ன. ஓகே, ஸோ 5 கேண்டில்ஸ்க்குள்ளே டோஜி கேண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, 5 கேண்டில்ஸ்க்குள்ளே டோஜிஸ் கேண்டில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக. செகண்ட் ரூல் என்ன, மொமெண்டம். ஓகே, மொமெண்டம்னா என்ன, இப்போ நம்ம ஒரு அப்டேட் போட போகிறோம்னா அதுக்கு முன்னாடி தொடர்ந்து 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்தால் அந்த ட்ரேட் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொமெண்டம். ஓகே, ஸோ நான் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி மொமெண்டமும் இல்லை. ஓகே, நம்மளுக்கு இங்கே க்ரீன் கேண்டில் இருக்குது, ரெண்டாவது கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குது, ஸோ மூணாவது கேண்டில் க்ரீனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ரூலுமே இல்லாதனால டோஜி ரூலும் இல்லை, மொமெண்டம் ரூலும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக பார்த்தீங்கன்னா 1:3க்கு அப்டேட் போட்டுடலாம். ஓகே, அதுமாரி நம்ம 2 seconds பிஃபோராகவே நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் 1:3க்கு கரெக்டாக அப்டேட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃப்ரீ அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அட்வான்ஸ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற அட்வான்ஸ் சிக்னல்ஸை இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிய போகுது. ஓகேவா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோஜிஸ் அடுத்து அந்த மொமெண்டம்னா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நான் இப்போ சார்ட்டில் காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரூல் என்ன, டோஜி. ஓகே, ஸோ அதாவது 5 கேண்டில்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோஜி இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டோஜினா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. ஸோ இதுதான் டோஜி. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா டோஜி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேண்டில்ஸ். ஓகே, 1-2 ஸ்மால் கேண்டில்ஸ் இருந்தால் பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5-6 ஸ்மால் கேண்டில்ஸ் இருந்தால் அந்த மாதிரி ட்ரேடிங் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரூல் இதுதான். ஃபஸ்ட்டு ரூல் என்ன, டோஜிஸ் பக்கத்தில் இருந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாது, அண்ட் ஸ்மால் கேண்டில்ஸ் 5-6 இருந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்டிங் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு அவாய்டிங் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டோஜிஸ் அண்ட் ஸ்மால் கேண்டில்ஸ். ஓகேவா, செகண்ட் ரூல் என்னென்னா மொமெண்டம். ஓகே, ஸோ மொமெண்டம்னா எதுவும் இல்லை, இப்போ நான் சொல்கிறது மட்டும் நல்லா கவனிங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் டவுன் ட்ரேட் போட போகிறீங்கன்னா தொடர்ந்து 3 கேண்டில் க்ரீனில் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் போடக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரேட் போட போகிறீங்கன்னா தொடர்ந்து 3 கேண்டில் ரெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப் ட்ரேட் போடக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் மொமெண்டம். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரூல்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ நம்மளோட ஃப்ரீ அட்வான்ஸ் சிக்னல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ சிக்னல்ஸோட ரிசல்ட். ஓகே, ஸோ 10 சிக்னல்ஸ் கொடுத்துருந்தோம், 10மே ப்ராஃபிட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா, ஸோ நான் பார்த்தீங்கன்னா மேலே காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணதான். ஓகே, எதுக்கு எடிட் பண்ணால் டிக் மார்க் போட. ஓகேவா, ஸோ மேலே காலையில் அப்டேட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே, நான் எடிட் பண்ணியிருக்கேன்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் என்னென்ன டைமிங்க்கு தான் கரெக்டான டைமிங்க்கு தான் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ 7:28 காலையில் 7:30க்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். ஓகே, 1 மணிக்கான சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30க்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 10க்கு 10 சிக்னல்ஸுமே வின்னு, 6 சிக்னல்ஸ் டேரக்ட் வின்னு, 4 சிக்னல் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வின்னு. ஸோ மஸ்ட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.